வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அகில பாரத மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தீவிர ஆதரவாளரும் வலதுசாரி சிந்தனையாளருமான திரு பாபு பரமேஸ்வரன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்போது தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த கரூர் சம்பவத்தையுடைய தொடர்ச்சி இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது என்ன இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. பல்வேறு தரப்புகள் இரண்டு பக்கமும் பேசிக்கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் பொதுவாக பார்க்க போனால் இது ஒரு அரசியலாக்கப்பட்டது அப்படின்றது கண்ணோட்டம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா திமுகவை எதிர்க்கிறதற்காக தாவேகாவை பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் ஆதரிக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுவரைக்கும் ஜோசப் விஜயா இருந்தவர் இப்போ வெறும் விஜயா மாறிட்டார் பிஜேபிக்கு. எச் ராஜா போன்றவர்கள், தமிழிசை போன்றவர்கள்லாம் வரிந்து கட்டி விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த பக்கம் அதிமுக. முதல்ல பிஜேபி தாவேகாவை கையில் எடுக்கிறதுக்கு துடிக்கிறதா, திமுகவை வீழ்த்துறதுக்கு அது ஒன்று, பிஜேபி தமிழகத்தில் கால் ஊன்றதுக்கு ஒரு அருமையான ஒரு சான்ஸாக அதை யோசிக்கிறாங்களா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே முதல்ல மக்களுடைய ஒரு 5 வருட கோரிக்கைன்னே சொல்லலாம். நம்ம இந்த திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அப்போ திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் மக்களுடைய கோரிக்கைன்னு சொல்லி எப்படி சொல்றீங்க? உங்களுடைய மக்கள் புலம்பிட்டு இருக்காங்க. மக்கள் பிஜேபியோட கதவை தட்டினாங்களா? இல்ல ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கே தெரியும். எல்லாரும் சொல்றீங்க மக்களுடைய கோரிக்கையின் முடிந்தாங்க. யார்கிட்ட மக்கள் கோரிக்கை கொடுத்தாங்க? இல்ல, மக்கள் அவங்களுடைய மன என்ன ஓட்டத்தை நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்க சொல்லக்கூடிய மாதிரி பிஜேபி நேரடியா சொல்லல, ஏடிஎம் கிட்ட போய் சொல்லல. ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ அந்த மாற்று அரசியலை இவங்க கொடுக்கலைங்கிறது மக்களுடைய ஒவ்வொரு பிரதிபலிப்பையும் தெரியுது. ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ ரீசெண்டாக நடந்த துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் வரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏதாவது ஒரு கோரிக்கையை நேரடியாகவோ மறைமுகமாகவோ இல்லை செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னா இல்லை. மக்கள் விரோத போக்கு தான் இந்த அரசியலில் இருக்குது. பொதுவாக டிஎம்கே வந்த உடனே அவங்க இது வரைக்கும் என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க? ஒன்று டாஸ்மார்க்கை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அதிமுக காலத்திலையும் டாஸ்மாக் இருந்தது. டாஸ்மாக் இந்த அளவுக்கு அதுக்குண்டான ஒரு வன்முறைகளோ இல்ல. அதிமுக காலத்துல தான் டாஸ்மாக் ஒரு நிறுவனமே உண்டானது. அது வரைக்கும் தனியார் நீங்க அரசுடைய ஆக்கினது அதிமுக. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? அதிமுக காலத்துல இருந்த சட்டம் ஒழுங்குக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்ப டாஸ்மார்க்ல நீங்க போய் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பாருங்க. கள்ளச்சாராயத்துக்கு பதிலாக டாஸ்மார்க்கோடைய இது காலையில 6 மணில ஆரம்பிச்சா ராத்திரி வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. 12 மணிக்கு கடை திறக்கணும்னா காலையிலிருந்தே ஓடிட்டு இருக்குது. அப்போது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அரசு ஏன் பண்ணலை? உங்களுக்கு வருமானம் தான் முக்கியம், மக்கள் எக்கேடு கிட்டா போனால் என்னங்கிற ஒரு எண்ண ஓட்டம் ஆளுகின்ற திமுக அரசுகிட்ட இருக்குது. ஒரு செயல் திட்டம் கூட நடக்கலை. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இங்கே எங்ககிட்ட மனு வாங்கினீங்க, கிட்டத்தட்ட எவ்வளவோ கோரிக்கைகள் கொடுத்தீங்க, இன்னைக்கு வரைக்கும் அதை ஏதாவது செஞ்சுருக்கீங்களாங்கிற கேள்வியை மக்கள் ஒவ்வொரு தலைவர்கள்ட்டையும் முறையிடுறாங்க. ஒரு கூட்டம் நடக்கும்போது அந்த கூட்டத்தில் முறையிடுறாங்க. அப்போ நேரடியாக சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பொதுமக்களுடைய எண்ண ஓட்டம்ங்கிறது திமுக அரசை அகற்ற வேண்டும். இந்த வருகின்ற 2026 என்னதான் நீங்க பணத்தை வைத்து மக்களை ஜனநாயகத்தை விலைக்கு வாங்கலாம் நினைச்சீங்கன்னா அது முடியாதுங்கிறத மக்கள் எப்ப ப்ரூவ் பண்ணுவாங்க? நேரடியா சொல்ல மாட்டாங்க, ஒரு வீரல் புரட்சி மூலமாக செய்வார்கள். அப்ப இந்த ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைய வேண்டுங்கிறது நிச்சயமாக எல்லா கட்சிக்கும் இருக்கிறது. இப்போ தாவேகா ஆரம்பிச்சதுடைய காரணம் டிஎம்கே எதிர்த்து தான். தமிழ்நாட்டு அரசியல் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. கொள்கை எதிரி ஒத்துக்கலாமா? கொள்கை எதிரி 2 பேர் ஒரே இடத்துல. அப்படி பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி நேற்றுக்கு வரைக்கும் எதிரியா பேசிட்டு இருந்தவங்க இன்றைக்கு அரசியல் சேர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. போன எலெக்ஷன்லயே நம்ம பார்த்தோம். அப்ப இது என்னன்னா இன்னும் ஒரு முடிவுக்கு வராத விஷயம். இது வரைக்கும் தாவேகா தரப்புல இருந்தோ இவங்க தரப்புல அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட எந்த தகவலும் வரல. நாமளாக பேசிக்கொண்டிருக்கிறோம். டிஎம்கே இதை பரப்பி விடுறாங்க. ஏன்னு சொன்னா அந்த இடத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடியது விரும்பத்ததாக ஒரு செயற்கை பேரிடர். இந்த 41 உயிர்கள் பிளஸ் அந்த வயிற்றில் இருந்த குழந்தையை சேர்த்திங்கன்னா 43 பேர் கிட்டக்க. அப்போ இது போன்ற ஒரு நிகழ்வு இனிமேல் நடக்கக்கூடாது. நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அப்போது இதற்கு யார் பொறுப்பெடுப்பது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அப்புறம் டிஎம்கேவுடைய ஒரு முக்கிய அமைச்சர், முன்னாள் அமைச்சருடைய கோட்டைன்னு சொல்லக்கூடியது அந்த ஊர். அதே ஊரில் ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. அந்த நிகழ்வுக்கு தமிழக காவல்துறை நாங்கள் 500 பேரை போலீஸ் பாதுகாப்பு போட்டோம், 600 பேரை போட்டோம்னு சொல்லி எல்லாத்துலேயும் பேசிட்டு. ஆனால் உண்மையாக அந்த இடத்துல அவ்வளோ பேர் இருந்தாங்களாங்கிறதுக்கு எந்த விதமான தரவுகளும் இல்லை. அப்புறம் அவசரமாக இதுக்கு உடற்கூறு ஆய்வு செய்து நைட்டா எல்லாத்தையும் முடித்து அதாவது இதில் எல்லாமே அவசர கதியாக நடந்திருக்குது.
சிஎம் கிளம்பி போனதாகட்டும், ஒரு நபர் கமிஷன் அமைத்ததாகட்டும், அந்த காவல்துறை நீங்க சொல்ற எல்லாமே ஒரு குற்றச்சாட்டு சுப்ரீம் கோர்ட்டாலையும் இருக்கு. அப்போ இவர்கள் அதனாலதான் இந்த தமிழக காவல்துறை இதை விசாரிச்சா சரியா இருக்குமா இருக்காதாங்கிறது மக்கள் மனதிலே எழுந்திருக்கக்கூடிய ஒரு வினா. அதற்கு தாவேகா தரப்பாகட்டும் இல்லை நம்மளுடைய பிஜேபி தரப்பாகட்டும் இவங்க சிபிஐ என்கொயரி கேட்கறதுங்கிறது ஒரு முறையான விஷயம். எனக்கு அதாவது குற்றம் செய்தவர்களே இல்ல நான் இங்க தாவேகா தரப்பிலிருந்தோ எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்தோ யாரும் உச்சநீதிமன்ற அணுகுவதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. அரசியல் ரீதியா இங்கு தாவேகாவை காரணம் என்ன? பொதுவான ஒரு எதிரியாக, அரசியல் எதிரியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக தான் இருக்கு. ஆளுகின்ற அரசு எப்பவுமே ஒரு எதிரியா இருக்கும். பட் இவருடைய செயல்பாடுகள்னால இன்னும் எதிரியா இருக்கு. அப்ப இதுல எல்லாருக்குமே எதிரியா இருக்கக்கூடியவர்கள் எந்த இடத்துல இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அப்ப நம்மளுடைய நோக்கம் ஒன்னா இருக்குது. திமுக அரசை அகற்ற வேண்டும், நடந்த நிகழ்வுகளுக்கு ஒரு முறையான நீதி கிடைக்க வேண்டும் மக்களுக்கு. அப்படிங்கும் போது இதுல பிஜேபி போய் அவங்கள அரசியல் கூட்டணியில் சேர்த்துக்கணும் அவசியம் இல்லை. மனிதாபிமான அடிப்படையிலேயே அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் எதுக்காக கூட்டம் நடத்தினாரு? டிஎம்கே எதிர்த்து தானே கூட்டம் நடத்தினாரு. டிஎம்கே உடைய செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்ல அப்ப அந்த இடத்துல பிஜேபிக்கும் அதே ஸ்டாண்டு தான், ஏடிஎம்கேக்கும் அதே ஸ்டாண்டு தான், இந்த கூட்டணியில் இருக்க அனைவருக்கும் ஒரே ஸ்டாண்டு. பிஜேபியும் சரியில்லைன்னு சொல்ற பாசிச பிஜேபின்னு சொல்றாரு. அது நேரடி தாக்குதல் இன்னைக்கு டிஎம்கேக்கு மட்டும்தான் சார். கொள்கை ரீதியா அவர் சொல்றது என்னன்னா இவர் பெரியார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், திராவிட மண்ணில் நான் இருக்கேன், தமிழ் தேசியம் எனக்கு ஒண்ணுன்னு ஒரு விதம் ஒண்ணு சொல்றாரு. ஒய் பிரிவு இசட் பிரிவு எல்லாம் கொடுக்கறதுனால ஒருவேளை அப்படி கிடையாது. மத்திய அரசாங்கத்தை அமிதாப் பச்சனுக்கு கொடுத்தாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட்லயே கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் செக்யூரிட்டிங்கிறது அவங்களுடைய அந்த அதுவும் அமிதாப் பச்சன் காங்கிரஸ்காரரே தான் நிச்சயமாக. அவர் பிஜேபியா தான் இருக்கிறாங்க. அல்ல அதான் சொல்றேன். அமிதாப் பச்சன் கொடுத்தாங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் காங்கிரஸ்காரர் அப்படிங்கிற போர்வையில கொடுத்தது. அது போல இவர் பிஜேபிக்கு தனக்கு ஆதரவா இருப்பார்னு நினைச்சு கொடுத்தாங்க. அவர் ஆதரவுன்னு சொல்லவே இல்லை. அப்ப கூட ஓய்பிரிவு கொடுத்துருந்தாங்களே, அதான் போட்டு வலை போட்டு இருக்கிறாங்க. அதாவது அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா இப்ப இவருனால ஒரு பிரச்சனை வருது சமூகத்தில், ஒரு கூட்டம் கூடுது. அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்க வேண்டியதை மத்திய அரசு கொடுத்திருக்காங்க. நீங்க மத்திய அரசா தான் பார்க்கணுமே தவிர அதை கொடுத்தது பிஜேபி இல்லை, பிஜேபி ஆளுகின்ற மத்திய அரசு. அப்ப நீங்க அதை தனி ஒரு மனிதனுக்காக இல்லை, அந்த மனிதனால மற்றவர்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது, மற்றவர்களால் அவருக்கும் இடைஞ்சல் வரக்கூடாது. ஸோ இது பாதுகாப்பெல்லாம் நம்ம போய் அரசியலாக பார்க்க முடியாது சார். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்குறோம், ஒரு பிஎஸ்ஓ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவருடைய பாதுகாப்பை பொறுத்து, சமூகத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை பொறுத்து. இந்த இடத்துல கொள்கை ரீதியாக மாறுபடுறாங்க அப்படின்னு சொன்னா இவர் பெரியார் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, தமிழ் தேசியத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அதனால எனக்கு கொள்கை எதிரிங்கிறாரு. ரெண்டாவது, விஜய் சொன்னது இஸ்லாமியர்கள் வாக்கு தனக்கு வராம போயிருமோங்கிறதுக்காக தான் பிஜேபியை அவர் குற்றம் சாட்டினார் தவிர இப்போ இதே மாதிரி பயம் அவருக்கு இன்னும் இருக்குல்ல. இப்போ உங்களோட சேர்ந்தாரு, பிஜேபியோட சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதே இஸ்லாமியர்கள் வாக்கு அவர் கிடைக்காம போகும்ல. இல்ல அதை யோசிப்பார்ல. இப்போ இந்த இறப்புல இஸ்லாமியர், இந்து, கிறிஸ்டியன்கிறது இல்ல சார். அந்த இறப்புல யார் இருந்தாங்கிறது வேற விஷயம். அப்ப இதுல பொதுவான எதிரியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலை குறிவைத்து பார்க்கும்போது பொதுவான எதிரி நீ ஆளுகின்ற அரசு. அப்ப அந்த ஆளுகின்ற அரசை நீங்க ஒரு விதமா இருக்கிறீங்க, நான் ஒரு விதமா இருக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தால் பலம் கூடும் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்துல தான் மத்திய அரசு இதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியுமான்னு பாக்குறாங்களே தவிர இதுக்காக அதை செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப அப்படி பார்த்தா உமா ஆனந்தனும் போய் இன்னைக்கு சிபிஐ வேணும்னு கேட்கறாங்க, விஜய் தரப்புல இருந்து கேட்கறாங்க. அப்படிங்கும் போது அப்ப இது என்ன கூட்டணி முயற்சியா? அப்படி கிடையாது. அதான் கேட்கிறேன், கூட்டணி முயற்சிங்கிறது இல்லை சார். இதுல துளி அளவு கூட அரசியலை நம்ம பார்க்க கூடாது. அதாவது அண்ணாமலை விஜயோட ஸ்பீக்கர் மாதிரியே பேசுறாரு. அண்ணாமலை ஹெச் ராஜா, ஜோசப் விஜய், வார்த்தைக்கு வார்த்தை ஜோசப் விஜய் சொன்னவர் இப்போ விஜய்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. தமிழிசை அவர்கள் நேரடியாகவே ஆதரவு கொடுக்குறாங்க. அதுக்கு இன்னொரு இது பிஜேபி பக்கம். அதிமுக பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி அசைக்கிறாங்க ரெண்டு பேர். ஒரு அத்தனை 1.5 கோடி தொண்டர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு அதிமுக ஒரு கட்சி, தமிழகத்தை இத்தனை ஆண்டுகாலம் ஆண்ட ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் சொல்கிறாரு, இது ஆகா நம்முடைய இது உடனடியாக நமக்கு சிக்னல் கிடைச்சிருச்சுன்றாரு. அவ்வளவு ஆர்வம். ஏதோ ஒரு கூட்டத்தில் 2 கொடிகள் மட்டும் பறந்து அது முதல்ல வச்சது அதிமுகவா தாவேகாவா தெரியாது. அந்த தொண்டரா இந்த தொண்டரா தெரியாது. இது ஒரு பேச்சு பொருளாகட்டும் சொல்லிட்டு ஆரம்பிச்சா கூட இல்லை. இது எல்லாமே ஒரு பப்ளிசிட்டி தான் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் கூடணும், அந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு ஈர்ப்பு இருக்கணும்னு சொன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்.
இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே ஒரு பொது இடத்துல வந்து நின்றுட்டாங்க. என்னன்னா டிஎம்கேவை அகற்றுவதற்கு நாமெல்லாம் பிரிஞ்சு கிடந்தா இது நடக்காது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செயல். அதிமுகவுடைய நோக்கமும் அதுதான். பிஜேபியுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் நம்ம நல்லாட்சி கொடுக்கணும்னா கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்லி தான் அதிமுகவோட வந்திருக்கிறாங்க. அப்போ விஜய்க்கு ஏற்கனவே வந்து கூட்டணி ஆட்சியா கூட்டணியா கூட்டணியின் மூலமாக அமைக்கப்படும் ஆட்சி. அந்த அதெல்லாம் அப்புறம் நீங்க வந்து இன்னைக்கு உள்ள வந்து முதல்ல நம்ம ஜெயிக்கணும் சார். ஜெயிச்சு நமக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்கிற பொறுத்து அது ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி பார்த்தா டிஎம்கேல இன்னைக்கு எனக்கு துணை முதல்வர் கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து எனக்கு ஏகப்பட்ட இது கேட்கணும் அப்படி. இப்போ என்ன ஒன்று நடக்குதுன்னா, காங்கிரஸும் தாவேகாவை கபலீகரம் பண்ண பார்க்குது. ஏன்னா காங்கிரஸுக்கு இங்கே ஹோல்டு இல்லை. அவங்க அதிக சீட்டு கேட்கும்போது அவங்க 60 சீட்டு 65 சீட்டு கேட்குறாங்க. அப்படிங்கும்போது இப்போ தாவேக்கால நான் 80 சீட்டு வரைக்கும் தரேன் பாரு. ஆனால் இதில் ஒரு சிக்கலை நம்ம பார்க்குறோம்னா, ஏடிஎம்கேல வந்து விஜய் இணையறாருன்னா ஏற்கனவே பேசப்பட்டது, ஊடகங்கள் வாயிலாக தெரியப்பட்டது என்னன்னா 100 சீட் எங்களுக்கு வேணும், துணை முதலமைச்சர் வேணும்னு கேட்டார். இருக்கிறது 234. ஸோ அதிமுக ஆட்சி அமையணும் அப்படின்னு சொன்னால் தேர்தல் கூட்டணிங்கிறது வேற, கூட்டணி ஆட்சிங்கிறது வேற. இல்லை, நீங்கள் துணை முதல்வர்ன்ற ஒரு வார்த்தை இப்போ தான் நம்ம பேசுகிறோம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான். அந்த சம்பவம் நடக்கிற அன்றைய இரவு வரைக்கும் அவர் வந்து முதல்வர் வேட்பாளர் தான். அது அவருடைய பலம் பலவீனம் தெரிகிற வரைக்கும் இன்னைக்கு அவர் தனிப்படுத்தப்பட்டு அதை தான் கேட்கிறேன். அது வரைக்கும் முதல்வர் வேட்பாளராக இருந்தவர் இப்போது துணை முதல்வர். உங்ககிட்ட கூட்டணி ஏன்னா ஏடிஎம்கேல ஏற்கனவே டிக்ளேர் பண்ணது எடப்பாடி பழனிசாமி. 2 முதல்வர் வேட்பாளர் ஒரு கூட்டணியில் இருக்க முடியாது. ஆமா. இன்னொன்னு தேசிய கட்சியான பிஜேபி அதை ஒத்துக்கிட்டு தான் இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. பிஜேபிக்கு இங்க முதல்வர் வேட்பாளர் கிடையாது, அதனால அதிமுக கூட்டணி வைக்கலாம். ஆனா விஜய்ன்ற ஒரு முதல்வர் வேட்பாளர். ஏடிஎம்கே ப்ரூவன் ரெக்கார்டு இருக்கு, பிஜேபிக்கு ப்ரூவன் ரெக்கார்டு இருக்குது. தாவேக்காக்கு இன்னும் ரெக்கார்டே இல்ல சார். நம்ம யூகத்தில் நீங்க வந்து இப்போ ஒரு சிறு கட்சி இருக்காங்க அப்படின்னு வச்சா கூட அவங்களையும் நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா அந்த 100 ஓட்டும் செதறாம நம்ம கூட்டணிக்கு வந்தா ஒரு வெற்றி வாய்ப்பு. ஏன்னா போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 500 ஓட்டுல இருந்து 2000 ஓட்டு தான் டிஃபரன்ஸே. 1.5% தான் வாக்கு வித்தியாசத்தில் டிஎம்கே ஆட்சி அமைச்சது. அப்போ இந்த ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு சமூக ஓட்டுகள் எல்லாமே வேணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் எல்லாருமே ஒத்த கொள்கை என்னன்னா டிஎம்கே அகற்றணும். அப்போ அந்த இடத்துல நிச்சயமாக விஜய்க்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்கலாங்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. இது நீங்க எல்லாருமே சொல்றது துணை முதல்வர் சொல்றது ஆந்திராவை கணக்கு வச்சு பவன் கல்யாண கணக்கு வச்சு. ஆனா பவன் கல்யாணுக்கு இது முதல் தேர்தல் கிடையாது இல்லையா? ஆமா. இதுக்கு முன்பாக அவர் தோல்வியெல்லாம் பெற்றிருக்காரு. விஜய்க்கு முதல் தேர்தல். அவர் வரும்போதே சிஎம் அப்படி கனவோட தான் 250 உசுப்பேத்தி விடுறதுன்னு ஒண்ணு இருக்குது சார். அவருக்கு வந்து முறையான இல்ல ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றதுக்காக இல்ல இல்ல அட்வைஸ். பவன் கல்யாணையும் நம்ம வந்து விஜயையும் கம்பேர் பண்ண முடியாது. பவன் கல்யாணுக்கு முதல் தேர்தல் கிடையாது, விஜய்க்கு இது முதல் தேர்தல். அப்போ 2 பேருக்கும் அவர் வரும்போதே சிஎம் கனவு. இவர் வந்து ஒரு அடிபட்டு 2வது தடவை துணை முதல்வர் ஏத்துக்குவாரு. அதே மாதிரி விஜய் ஏத்துக்குவாரான்னு ஒரு 100% கொஸ்டின் மார்க். விஜய்க்கு வந்துங்க நிகழ்கால அரசியலில் வந்து இன்னும் அனுபவம் பத்தலை. ஒன்று, அவருடைய லெவலில் இருக்கக்கூடிய அட்வைசர்ஸ் வந்து அரசியல் இப்படித்தான் இருக்கும் இந்த போக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நிகழ்வு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நடந்தோன்னா இன்னைக்கு அவருடைய அந்த டாக்கே காணும். அவர் கூட இருந்த யாருமே இந்த மீடியாவில் வர்றவங்களே இன்னைக்கு காணும். யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னு குற்றச்சாட்டு வருது. அப்போ இது என்னன்னா ஒரு அனுபவமின்மை தான் இது காரணம். எவ்வளவோ விஷயங்களை பார்த்துட்டாங்க. இப்போ அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் அவங்களுடைய அந்த பேஸ் லெவல் வந்து மிக அதிகம். எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, அரெஸ்ட்டுக்கு பயப்பட மாட்டாங்க. பட் இவர் இந்த ஒரு சின்ன ஜெர்க்குக்கு ஷேக் ஆயிட்டார். அப்போ மக்களை காப்பாற்ற வந்த இவர் இன்னைக்கு அவரை யாரை காப்பாற்றணும் நிலைமை ஆகி போச்சு. ஸோ அதனால வந்து ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறது அவருக்கு தேவைப்படுது. அதுக்கு இசட் பிரிவு ஒய் பிரிவுங்கிறதெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து கொடுக்குற விஷயம். அதில் பிஜேபியை நம்ம பொருத்தி பார்க்கக்கூடாது. இதன் மூலமாக நான் உனக்கு செஞ்சுட்டேன் நீ உள்ளே வாங்கிறது இல்லை. வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்திக்கிறதுனா தாவேகாக்கு நல்லது. தாவேகாக்கு நல்லதுன்னா நாட்டு மக்களுக்கு நல்லது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பவன் கல்யாண் எப்படி ஒரு முறை தேர்தலில் இருந்து அடுத்த முறை இப்போ சந்திரபாபு நாயுடோட சேர்ந்து இன்னைக்கு வந்திருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு துணை முதல்வராக செயல்பட்டு இருக்காரு. இங்கேயும் விஜய் அவர்கள் அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் இந்த ஆஃபரே இருக்க முடியும். அப்போ அதிலேயுமே இன்னைக்கு அவர் குறைந்த தொகுதிகளில் நின்று தன்னுடைய பலத்தை புரிந்து கொண்டு நிரூபிக்கிறது. 2வது, புரிந்து கொண்ட பிறகு அடுத்த தேர்தலுக்கு வரும்போது அவருக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சிடும், அனுபவங்கள் கிடைச்சிடும். இப்போ திரைத்துறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 வருடம் கழிச்சு தான் அவர் ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு. எடுத்த உடனே ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்துடல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே எத்தனை வருடங்கள் கழித்து போராடி வந்திருக்காரு. அதான் 25 வருடம் அங்க போராடிடுறாங்க. இங்க வந்தோடனே அது எப்படி நடக்கும்? அதாவது ஒரு வேலைக்கு போனாலும் முதல்ல அடிப்படை வேலைகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் போக முடியும். அப்படி இல்லாமல் நேரடியாக போனோம்னா இப்ப இந்த அடிப்படை கட்டமைப்பு இல்ல அப்படிங்கறத இப்ப உணர்ந்துருப்பாங்கல்ல. கண்டிப்பா உணர வேண்டியது. இன்னும் உணரலன்னா வேஸ்ட். இன்னும் உணரலன்னா இன்னும் நான் தனியா தான் நிற்பேன், நான் வந்து 26ல நான் தான் முதலமைச்சர்னா அடுத்த எலெக்ஷன்ல இந்த கட்சி இருக்குமானே தெரியாது. ஏன்னா இப்பவே 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே லைனுக்கு வரல.
இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவர் கூட இல்ல. அது இன்னும் மிகப்பெரிய விஷயம். ஒரு பிரச்சனை வந்து எல்லாரும் ஓடிட்டாங்கன்னா இவங்களை எப்படி நம்புறது? கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து முன்ஜாமீன் கேட்டுட்டு இருக்காரு. எதுக்கு? அவர் அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்களா? ஒரு விஷயம். இன்னும் வழக்குல சேர்த்திருக்காங்க சார். அரெஸ்ட் பண்ணட்டும். நீங்க ஒன்றும் கொலை குற்றவாளி இல்லை. ஒரு கூட்டம் நடந்த விஷயத்துக்கு ஒரு அமைப்பு சரியில்லைங்க போது அதுக்கே பயந்தா எப்படி சார்? அப்போ நீ எவ்வளவோ இருக்கு அரசியல்ல வந்து நீங்க கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்குது. இதைத்தான் பிஜேபி வந்து அவங்கள வந்து எடுக்க பாக்குதுன்னு இல்ல. அப்படி பார்த்தா நீங்க பிஜேபின்னு சொல்ல முடியாது இல்லையா? பிஜேபி வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள இன்னும் வரவே இல்லை. அவங்க சொல்றது என்னன்னு சொன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அது அவங்க தானே ஃபேஸ் பண்றாங்க. இப்போ தாவேகா கூட போய் உட்காந்துக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து எதுவும் பண்ணலையே, தனித்தனியாக தான் வழக்கு தொடுக்கணுங்கிறாங்க, சிபிஐ என்கொயரி வேணுங்கிறாங்க, எல்லாமே ப்ரொவைடட். இப்போ விஜய் கிட்ட ஏற்கனவே ஏடிஎம்கே பேசியிருக்காங்கன்னு சொல்லி தரவுகள் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அது ஒரு ஏடிஎம்கே கூட்டணியில் அவர் வரப்போறா, என்டிஏ கூட்டணியில் வரப்போறாங்கிறது என்ன முடிவு பண்ண முடியும்? அதில் தான் ஒரு சிக்கல் என்னன்னா, ஒருவேளை தவாக அதிமுக சேர்ந்தால் பிஜேபியை கழட்டி விடவும் தயங்க மாட்டார் எடப்பாடி அப்படின்ற ஒரு பேச்சு தனியா இல்லை. அதெல்லாம் வந்து சும்மா நம்மளா பேசிக்கிற விஷயம்தான். ரெண்டு விஷயம் இதில் வேறுபாடு நான் பார்க்குறேன். ஏடிஎம்கேல வந்து விஜய் அவர்கள் இணைவதற்கு கூட்டணி பேசினால்னா அவருடைய டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் என்டிஏல போனார்னா இவருடைய டிமாண்ட் அவ்வளோ தூரம் கம்மியாக தான் இருக்க முடியும். ஏன்னு சொன்னால் மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகளை பிரித்துட்டு ஏடிஎம்கே மெஜாரிட்டியில் நிற்கணும்னு நினைப்பாங்க. ஒரு 150 வரைக்கும் அவங்க நின்னாதான் ஒரு 118 வர முடியும் தனியை பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறதுக்கு. அப்போ பிஜேபிக்கு கொடுக்கணும், மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கணும். அப்போ மிச்சம் 40 சீட்டு தான் இருக்கும். இல்லை போதும் சார். இப்போ திரு விஜயகாந்த் அவர்கள் எத்தனை சீட்ல நின்னார் முதல் தேர்தலில்? 234 தொகுதியில் நின்னாரு. இல்ல நின்னாரு அவர். கமலஹாசன் அதே தான் பண்ணாரு. அடுத்த தடவை ஜெயலலிதா போகும்போது 40 தொகுதி 40 கொடுத்தாங்க, 29 ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆக்கினாரு. ஸோ அப்போ அந்த மாதிரி நமக்கு ஒரு அனுபவம். இப்போ நீங்கள் சொன்ன பவன் கல்யாணம், விஜயகாந்த் எல்லாமே அந்த கம்பாரிசன் தான். நம்மளுடைய பலம் என்னன்னு நம்ம தெரிஞ்சு எல்லாருமே முதல்ல தோத்து போயிட்டு ரெண்டாவதுக்கு வந்தவங்க தான். ஆமா. ஆனா இங்க பிரச்சனை விஜய் முதல் தேர்தல் வர்றதுனால அவருக்கு கூட இருக்கிறவங்க, அவரை பார்ப்பவர்கள், அவங்க நினைக்கிறது இல்ல. அதுல ஒரு முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு விஷயம். நான் இதுல என்ன பார்த்தேன்னா, நீங்க முதல்வர் வேட்பாளர்னு டிமாண்ட் வச்சாதான் உங்களுக்கு துணை முதல்வராக கிடைக்கும். நீங்கள் வந்து இல்லை நாங்கள் சாதாரணமாக கூட்டணிக்கு வர்றோன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நம்ம கூட்டணி டிஎம்கே கூட்டணியில் இருக்க மாதிரி எதுவுமே கொடுக்காம நாளைக்கு 10 சீட்டு தரேன் 6 சீட்டு தரேங்கிற ஒரு டிமாண்ட் இது இல்லாமல் போயிடும் இல்லையா? அந்த பார்கெயின் பவர் இல்லாமல் போயிடும். இப்போ இன்றைக்கி வந்து காங்கிரஸோடைய நிலைமை அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நிற்கணும். எல்லாருமே இன்னைக்கு போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. அது ரைட்டு. ஆனால் 234 தொகுதியிலையும் விஜய் தான் நிற்கிறேன்னு சொல்கிறாரு. அதுதான், அது வந்து மேடை பேச்சு. மேடை பேச்சு. அது உண்மை கிடையாது. உண்மை கிடையாது. இன்றைய நிலவரத்துக்கு அது சரி கிடையாது. அன்னைக்கு சொன்னவர் இப்போ கரூர் போனோடனே இப்போ விஜய் எங்க இருக்காருன்னு தேடுற நிலைமைக்கு போயிருச்சு. ஸோ இது வந்து கால சூழ்நிலைகள் மாறும், காட்சிகள் மாறும். இன்னும் வந்து அவர் பயணம் பண்ண வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு. அப்போ அதில் வந்து இவர் ரசிகர்களை மட்டும் நம்பி நம்ம இன்னைக்கு அரசியல் பண்ண முடியாது. ரசிகர்கள் தொண்டனாக மாற வேண்டும். அந்த தொண்டருக்கு அரசியல் அனுபவம் வேண்டும். அந்த தொண்டர்கள் அரசியலில் இந்த எத்தனை தேர்தலை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயமெல்லாம் இருக்குது. இது போக இனிமேயாவது விஜய் அவர்கள் பக்குவமாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசியல் தலைவனாக மாறிய பிறகு. நீங்கள் வந்து ரசிகனாவோ இல்லை வந்து ஒரு சினிமா நடிகராகவோ இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு யாரோ எழுதி கொடுக்குறாங்க, நீங்கள் அந்த டயத்துக்கு வரீங்க, நடிக்கிறீங்க, உங்கள் படத்தோடைய இது வந்து வியாபாரத்தை பொறுத்து மட்டுமே இருந்தது. இன்றைக்கி மக்களுடைய வாழ்வாதாரம் உங்கள் கையில். நாளைக்கு நீங்கள் எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சாலும் சரி, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி முதலமைச்சரே நீங்கள் ஆயிட்டீங்கன்னா கூட நீங்கள் சொல்கிறது மாதிரியே தான் அண்ணாமலை அவர்கள் ஸ்டேட்மெண்ட் பார்த்து இதுக்கு முன்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட். முந்தி என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து எந்த நடிகையோட இடுப்பையில் நான் கிள்ளி நான் ஆடலை, டான்ஸ் ஆடலை, நான் சிகரெட் குடிக்கிற மாதிரி நான் நடிக்கலை, நான் இது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி பண்ணலைன்னு சொன்ன அதே அண்ணாமலை இன்னைக்கு விஜய் செய்கிறது என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அரசியலில் தான் ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, நிரந்தர எதிரியும் கிடையாது. இப்போ அப்படிப்பட்ட அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே 100 குற்றச்சாட்டு வச்சார். எடப்பாடி பழனிசாமி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. இப்போ கூட்டணி வந்ததுக்கப்புறம் எப்படி பேசுகிறாங்க? இதை வந்து நம்ம ஒரு பெரிய விவாதமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நோக்கம் என்னன்னா, அண்ணாமலையோடைய நோக்கம், எடப்பாடியோடைய நோக்கம், அமித்ஷாவுடைய நோக்கமாகட்டும், எல்லாருடைய நோக்கமும் ஆளுகின்ற திமுகவை அகற்ற வேண்டும். அப்ப நம்மளுடைய கூட்டணி பலமா இருக்கணும். அப்படி பலமா இருக்கணும்னு சொன்னா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒத்த கருத்துடைய கட்சிகளை வந்து கொண்டு வரணும். விஜயோடைய அந்த மாசையும் நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா இது சாத்தியமான் இருக்குல்ல, அதுதானே. அது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் மிகப்பெரிய கொள்கை வேறுபாடெல்லாம் கிடையாது. ஆமா, எந்த பெரிய நீங்க இறை நம்பிக்கையில இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பெரிய அதுல பேர்ல தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறத விட மிகப்பெரிய திராவிட கூட டிஎம்கே சொன்னாங்க, அமித்ஷா முன்னேற்ற கழகம் கூட மாத்தி வச்செல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் நம்ம உலகத்துல பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். அதுல எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அங்க முதல்ல இது எல்லாமே இது விஜய் வந்தார்னா அந்த 3 பக்கம் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கு. அதனால இயற்கையா ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இன்னொரு விஷயம் இதுல பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணி அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணி அமைஞ்சதுலேருந்து அதிகமாக புலம்பிட்டு இருக்குது டிஎம்கே கூட்டணி தான். ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த கூட்டணி அமையாதுன்னு நினைச்சாங்க.
அமைந்த உடனே இப்போ இவங்க பலம் வாய்ந்து ஜெயிச்சிருவாங்களோங்கிற ஒரு பயம் பொதுவாகவே டிஎம்கேக்கு இருக்குது, ஆன்டி இன்கம்ஸ் ஆஃப் டிஎம்கேவும் இருக்குது. இன்னொன்று, தமிழ்நாட்டோட அரசியலில் 2 திராவிட கட்சிகள் தான் நம்ம பார்த்துருக்கோம். 67க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா, அடுத்து கலைஞர், அடுத்து எம்ஜிஆர், 13 வருடங்களுக்கு மீண்டும் கலைஞர், இப்படி தான் அம்மா ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, அப்படி தான் போயிட்டுருக்கே தவிர வேற யாரும் நிலையாக ஒரு பெரிய கட்சி ஆரம்பித்து கொண்டுள்ள. விஜயகாந்த் வந்தார், அவர் உடல்நிலை காரணமாக அவரும் மறந்துட்டார். இப்போ இன்றைக்கி அந்த கட்சி ரொம்ப தேய்மானத்தில் போயிருச்சு. அப்போ இப்படி இருக்கும்போது இவர்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய எல்லா கட்சியுமே எப்படி இருக்குன்னா, இந்த கூட்டணி மேலே தான் சவாரி செய்ய முடியும், இந்த 2 கூட்டணிகளோட சவாரி பண்ண முடியும். மூன்றாவதாக ஒருத்தர் தனியாக வந்து அவருக்குன்னு ஒரு கூட்டம் கூடுதுன்னொன்னே அது ஓட்டா மாறப்போதா இல்லையாங்கிறதுலாம் தேர்தல் நேரத்தில் தெரியும். இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பித்து விட்டது. ஆளுகின்ற திமுகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. பிஜேபி அலையன்ஸ் கூட்டணிக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கூட்டத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த 3 கூட்டணி அமைந்திருந்தால் நிச்சயமாக திமுகவுடைய வாக்கு வங்கி சரியும். அப்படி சரியும் போது என்ன ஆகும்னா, இப்போ இதில் போட்டு ஸ்பிளிட் ஆகாமல் ஒரே ஆமா குமுலேட்டிவா வரும். இப்போ ஆன்டி டிஎம்கே ரெண்டாவது இவர் வேற கொள்கையில வரலையே. இவர் கட்சி ஆரம்பிச்சதே எதுக்கு? டிஎம்கே ஆகட்டும். இதே தான் கமலஹாசன் சொன்னார். கடைசியில் அந்த ஜோதியில் போய் ஐக்கியமாயிட்டாருன்னு வச்சுங்க. இப்போ இன்றைக்கே கேட்டிங்கன்னா ஆதவர்ஜி நம்ம டெல்லியில் போய் உட்காந்துருக்காரு, ராகுல இருக்கிறாங்க, நிறைய ஊடக செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன ஒன்றுன்னா, முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டு அரசியலில் தோல்வியை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சீட்டு கம்மியாக கிடச்சிருச்சுன்னு வச்சுங்க, இந்த சீட்டில் ஒரு 20 பேர் வந்துட்டாங்கன்னா, இப்போ பவன் கல்யாணுக்கு நடந்த நிலைமை இங்கேயும் நடக்கலாம். விஜய்க்குன்னு ஒரு வாக்கு வங்கி நிச்சயமாக உருவாகும் இருக்கும். அதை விஜய் அக்செப்ட் பண்ணுவாரான்ற விஷயம் தான். இல்ல என்னதான் பிஜேபி அதிமுகவும், ஏன்னா இதுல பலன் யாருக்குன்னு பார்க்க போனா பிஜேபிக்கு தான் பலன். ஆமா, இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அதிமுக இருக்கு. அந்த அதிமுகவோட சேர்ந்தது மூலமாகவும் பலன் யாருக்கு? பிஜேபிக்கு. விஜய் சேர்ந்தாலும் பலன் பிஜேபிக்கு தான். லாஸ் வந்து யாருக்கு கேட்டா விஜய் பலன் வந்து பிஜேபிக்குங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொள்கை. அதற்காக சில விஷயங்களை வந்து அவங்க செய்கிறாங்களே தவிர பிஜேபி தனியாக வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ மாநில ஆட்சி கட்சியோடு சேர்ந்து தான் நம்ம பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கி சிதறாமல் இருந்தால் அந்த வாக்கும் நமக்கு வந்ததுன்னு வச்சுங்களேன், வெற்றி நிச்சயமாக உறுதி செய்யப்படும். அந்த உறுதியை செய்யக்கூடாதுன்னு தான் டிஎம்கே இருக்கிறதெல்லாம் ஊடகம் மூலமாக அவங்க ஊடகம் மூலமாக பரப்பிட்டு வர்றாங்க. நிச்சயமாக இதில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். அதை விஜயும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு, ஏன்னா இப்போ இவங்க வந்து ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதரவு தர்றாங்கன்னா, ஒருத்தர் எல்லாரும் அடித்து வெட்டுற மாதிரி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல என்ன நியாயம் நடந்ததுன்னு பார்க்கணும். அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இதில் 3 பேரும் ஒத்த கருத்தோடு ஒரு நல்ல கூட்டணி அமைந்தால் நாட்டு மக்களுக்கும் நமக்கும் நன்றதாக இருக்கும். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருந்தாலும் ஏடிஎம்கே கூட்டணி தான் ஜெயிக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. மிக்க நன்றி. இன்றைய தமிழக அரசியல் நிகழ்வுகளை பற்றி எங்களுடைய விவாதத்துக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்த தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.